ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பத்தி பார்க்க போறோம். இவர் ஜூன் மாசம் 10ஆம் தேதி 1859 இங்கிலாந்துல இருக்க யார்க்ஷயர்ல பிறந்தாரு. இவரோட ஃபேமிலி ரொம்ப ஏழையான குடும்பம் தான். இவரோட வறுமையின் காரணமா இவருக்கு 6 வயசு இருக்கும்போதே ஒரு பண்ணையில போய் வேலை செய்யறாரு. இவருக்கு 7 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா கூட போய் ஒரு ஆலையில வேலை செய்யறாரு. இவருக்கு 8 வயசா இருக்கும்போதே இவங்க பாட்டி கூட ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போறாரு. அந்த இடத்துல நம்ம ஸ்மித் ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வராரு. அந்த நேரத்துல இருந்தே நம்ம ஸ்மித் ஆத்தும ஆதாயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்மித் முதல்ல பண்ண ஆதாயம் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவோட ஆத்துமாவை தான் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினாரு. நம்ம ஸ்மித்துக்கு 16 வயசா இருக்கும் போதே ரட்சணிய சேனை இயக்கத்துல சேர்ந்து தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்மித் 18 வயசுல பிளம்பர் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மித்துக்கு திருமணம் நடக்குது. இவரோட மனைவி எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா பெண்கள் மத்தியில ஊழியம் செய்யறவங்களாவும் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாவும் இருந்தாங்க. ஆனா நம்ம ஸ்மித்துக்கு மேடை பேச்சு சுத்தமா வரவே இல்லை. அதனால இவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யறத நிறுத்திடுறாரு. 2 வருஷம் கழிச்சு வைராகியமா திரும்பவும் நம்ம ஸ்மித் அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் குழந்தைகள் மத்தியில நம்ம ஸ்மித் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊழியம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்மித்தோட மனைவி நம்ம ஸ்மித்துக்கு வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கு கத்து கொடுக்கறாங்க. ஏன்னா நம்ம ஸ்மித்துக்கு படிப்பறிவு கிடையாது. காரணம் சின்ன வயசுல இருந்து அவரு படிக்கல. வறுமையின் காரணமா அவரு வேலைக்கு தான் போனாரு. நம்ம ஸ்மித் வேதாகமத்துல ரொம்ப தாகத்தோட வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு 15 நிமிஷம் வேதம் வாசிக்காம இருந்தாலே அந்த நாளே ஒரு மாதிரி இருக்குமா. ஒரு தடவை ஆவியானவரோட உந்துதல்னால 10 நாட்கள் உபவாசம் இருக்கிறாரு. அந்த 10 நாளைக்கு அப்புறம் ஏசப்பா நம்ம ஸ்மித்துக்கு சுகம் அளிக்கிற வல்லமையை கொடுக்கறாங்க. ஏசப்பா நம்ம ஸ்மித்துக்கு கொடுத்த வல்லமையினால நிறைய வியாதிகளை குணமாக்கினாராம். பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையையும் செவித்திறன் இல்லாதவங்களுக்கு செவித்திறனையும் முடவர்களை நடக்க வைக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய அற்புதங்களை நம்ம ஸ்மித் ஏசப்பாவோட வல்லமையை கொண்டு செஞ்சுட்டே வந்தாராம். 1913 ஜனவரி மாசம் முதல் நாள் நம்ம ஸ்மித்தோட மனைவியும் நம்ம ஸ்மித் 2 பேருமே பிரசங்கிக்கிறதுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நம்ம ஸ்மித்தோட மனைவி அந்த இடத்துலயே உயிரிழந்துட்டாங்க. அந்த செய்தி நம்ம ஸ்மித்துக்கு அறிவிக்கப்படுது. அந்த நேரத்துல தன்னோட மனைவி இறந்த செய்தி தான் கேட்டிருந்தாலும் அந்த இடத்துல பண்ண வேண்டிய பிரசங்கத்தை முடிச்சிட்டு தான் தன்னோட மனைவிய பாக்குறதுக்காக வர்றாரு. அவரு வீட்டுக்கு வந்து தான் மனைவிய பார்த்ததும் அந்த அறையில இருந்த எல்லாரையுமே வெளியே போக சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடி மரணத்தை ஜெயித்து தன்னுடைய மனைவிய உயிரோட எழும்ப செய்தாராம். நம்ம ஸ்மித்தோட மனைவி கண்ணு முழிச்சதும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எதுக்காக என்ன அழைச்சிங்க? என்னோட ஊழியத்தை நான் நிறைவு செஞ்சுட்டேன். தேவனாகிய கர்த்தர் இப்ப என்ன கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்களாம். அதற்கு நம்ம ஸ்மித் சொன்னாங்களாம், நீ என் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொன்னாராம். அந்த நேரத்துல தேவனாகிய கர்த்தர் நம்ம ஸ்மித் கிட்ட பேசுறாங்க. நம்ம தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, உன்னுடைய மனைவியின் ஓட்டம் முடிந்து விட்டது. நான் இப்போ உன் மனைவியை என் கூட சேர்த்து கொள்ள போறேன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்மித் தேவனாகிய கர்த்தருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்துக்கே ஒப்பு கொடுத்தாராம். நம்ம ஸ்மித் அவரோட வாழ்க்கையில அவரோட ஊழியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏகப்பட்ட மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்ம ஸ்மித்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தாராம். ஆனா நம்ம ஸ்மித்துக்கு ரொம்ப நாளாவே வயிறு வலி இருந்துகிட்டே இருந்ததாம். நம்ம ஸ்மித்தோட ஃபேமிலி எல்லாருமே நீங்க கண்டிப்பா மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால நம்ம ஸ்மித் மருத்துவமனைக்கு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல நம்ம ஸ்மித்துக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட வயித்துல சிறுநீரக கற்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நிச்சயமா அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள்லயே நீங்க மரித்து போயிருவீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஸ்மித் மருத்துவர் இல்ல, தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே குணமாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில எக்காரணத்தை கொண்டும் மருத்துவரோட கத்தி தான் மேல படவே விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட இருந்தாரு. நம்ம ஸ்மித்துக்கு என்னதான் உடம்பு சரியே இல்லாம இருந்தாலும் கூட 800க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஜெபம் பண்ணி சுகமளிப்பாராம்.
ஒரு நாள் மேடையில இவரால வலி சுத்தமா தாங்கவே முடியல. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்றதுக்காக அவர்கிட்ட நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஸ்மித்தால சுத்தமா வலி தாங்கவே முடியல. அந்த நேரத்துல நம்ம ஸ்மித் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பெண்மணி கிட்ட இருக்க எண்ணெய் பாட்டில வாங்கி தன் தலையில ஊத்திக்கிட்டாராம். ஊத்துனது மட்டும் இல்ல குட்டீஸ், தேவனாகிய கர்த்தரை நோக்கி மன்றாடுறாரு. ஏசப்பா, நீங்க என்ன கொண்டு எத்தனை பேரை நீங்க சுகமாக்கிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க எனக்கு விடுதலையை கொடுங்க ஏசப்பா, என்னால இந்த வலி தாங்கவே முடியலன்னு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றாங்க. தேவனாகிய கர்த்தரும் அதே நாள்ல அவரோட வயித்துல இருந்த எல்லா கற்களையும் வெளியே வர வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவரோட வயிறு வலி சுத்தமா மறைஞ்சே போச்சாங்க குட்டீஸ். நம்ம ஸ்மித் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போனாலும் அந்த கற்களை எடுத்துட்டு போய் அவர் எல்லா இடத்துலயும் ஏசப்பா அவருக்கு செஞ்ச நன்மைய விடுதலைய எல்லாருக்கும் சாட்சியா சொல்லுவாராம். நம்ம ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவரோட ஓட்டத்தை 12ஆம் தேதி மார்ச் மாசம் 1947 நிறைவு செய்தார். தாங்கிட்ட பண வசதி இல்லைனாலும் படிப்பறிவு இல்லைனாலும் தேவனுக்காக ஓடிய ஒரு உன்னத மனிதன் தான் ஸ்மித் விகில்ஸ்வொர்த். அப்படி படிப்பறிவே இல்லாத அந்த ஸ்மித்துக்கு தான் பல வரங்களையும் பல வல்லமைகளையும் கொடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கும் நம்ம கிட்ட படிப்பறிவு இல்லாம இருக்கலாம் குட்டீஸ், கிளாஸ்லயே நம்ம தான் லாஸ்ட் ரேங்கா கூட இருக்கலாம், நம்ம கிட்ட போதுமான பண வசதி கூட இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் எப்படி ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தை தெரிந்தெடுத்தாரோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையுமே தெரிந்தெடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் மாதிரி ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்ய தயாரா இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு மருத்துவரையும் நம்பல. மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, நீங்க ஆபரேஷன் பண்ணலன்னா இன்னும் சில நாள்ல மரித்து போயிருவீங்கன்னு. ஆனா நம்ம ஸ்மித் யாரை நம்பினாங்க தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் நம்பினாங்க. நம்ம தேவனாகிய கர்த்தர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம ஸ்மித் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையினால அவர் விடுதலையையும் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு தலைவலினா சரி, லைட்டா கீழே விழுந்தா கூட சரி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். உங்களுக்கு சின்ன தலைவலி வந்தாலும் சரி, இல்ல ஃபீவர் வந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே முதல் மருத்துவர் தேவனாகிய கர்த்தர் தான். நீங்க உலக பிரகாரமா ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம ஏசப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. முடவர்களை நடக்க வச்சிருக்காங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்கியிருக்காங்க, மரித்தவர்களை உயிரோட எழுப்பியிருக்காங்க, பார்வை கொடுத்திருக்காங்க, பேச்சு திறன் கொடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளவோ அற்புதங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு சூப்பர் மேன், ஒரு சூப்பர் டாக்டர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த MBBS படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம்? சோ குட்டீஸ், இனிமேல் நீங்க யாருமே உங்ககிட்ட எந்த தகுதியும் இல்ல, ஞானம் இல்ல, பலன் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மள மாதிரியான ஆட்களை தான் தெரிந்தெடுத்திருக்காங்க. சோ நீங்களும் ஸ்மித் மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏசப்பாவுக்காக ஓட ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல குட்டீஸ், நீங்க எந்த அளவுக்கு வேத வசனங்களை படிச்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துறீங்களோ ஏசப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு வரங்களை கொடுப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற மருத்துவர்களால உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க தேவனாகிய கர்த்தர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது நிச்சயமா முழுமையான விடுதலையை உங்களுக்கு கொடுப்பாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஸ்மித் விகில்ஸ்வொர்த் லைஃப்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட லெசன்ஸை இன்னையோட மறந்துடாம எப்பவுமே உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேவனுக்காக ஓடுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ.